நேத்துல இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது? அதை இப்ப சொல்லட்டுமா? இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. என்ன விஷயங்க? அக்னி சாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கடல் சாட்சியா, அந்த ஆகாய சாட்சியா, உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே சத்தம் போட்டு சொல்லணும்னு இருக்கு. கேக்குறியா? கல்பனா, I love you. I love you. I love you. I love you. Kalpana, I love you. I love you. ரொம்ப ரொம்ப I love you. I love you. என்னங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பேட்டரி வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? ஏய், இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற நீ? ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ்டா இரு. அது இல்லைங்க, ராத்திரி ஆயிடுச்சு. இவ்ளோ தூரம் சிட்டியை விட்டு தள்ளி வந்துட்டோம். இப்போ வண்டி ரிப்பேர்னா? கல்பனா, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது சாதாரண விஷயம். நீ ரிலாக்ஸ்டா இரு. சரி, வேணா இப்படி பண்ணலாமா? இங்க பக்கத்துல ஏதாவது பீச் ரெசார்ட்ஸ் இருக்கும். வேணா இன்னைக்கு நைட் அங்க தங்கிடலாமா? அவங்க கிட்ட சொன்னா அவங்களே மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிடலாம். ஓகே? மாமா கிட்ட எதுவுமே சொல்லலையேங்க. அதெல்லாம் நீ ஏன் worry பண்ணிக்கிற? நான் பாத்துக்கிறேன். வா. நேரா அவர்கிட்ட போய் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு பளிச்சுன்னு கேட்டுரு. அவரு வாயாலே தெரிஞ்சுக்கிறது தானே நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். இவர் என்ன எப்ப பாரு தனியா வந்து நின்று சோகமா வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை மஞ்சு சொன்ன மாதிரி யாரையாச்சும் காதலிச்சிருப்பாரோ? அந்த சோகத்தினாலதான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அவர்கிட்டயே கேட்டுருவோம். ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சோகமா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா நின்னுக்கிறேன். எதனால? என்னது எதனால? இல்ல, பொதுவா ஒருத்தர் இந்த மாதிரி தனியா நிக்கிறாங்கன்னா ஒண்ணு மனசு சரியில்லைனோ இல்ல சோகமா இருக்காங்களோன்னு தானே அர்த்தம். நீங்க எதனால இப்படி வந்து நிக்கிறீங்க? அட, நீங்களும் உங்க ஆராய்ச்சியும். நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினே மாலை வேலை இளம் தென்றல் அப்படியே ரசிக்கலான்னு வந்தேன். ஓ, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். வேற என்னமோனா? நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நான் இதை பத்தி எல்லாம் கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேட்கணும்னு தோணுது. அதான். நான் மேட்ரு. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? புரியலையே. இல்ல, நீங்க யாரையாவது லவ் பண்ணீங்களா இல்ல பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். உஷார் நாகராஜா, மல்லிகா மேட்ரு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? போட்டு வாங்குறாங்க. ஒருவேளை நம்ம ஃபோனை இல்லை டைரியை நோண்டிருப்பாங்களா? திருட்டு வேலை ஜாஸ்தி பண்றாங்க அவங்க. உங்க காதல் ஏங்க நாங்க நீங்க எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க பர்மிஷன் இல்லாம என் பொருளை தொடக்கூடாதுன்னு? என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்களா? நாங்க நீங்க தெரியும் எனக்கு. நீங்க என்ன வேலை பண்ணிருப்பீங்க தெரியும் எனக்கு. என் ஃபோன் எடுத்து நோண்டி பார்த்துருப்பீங்க, என் டைரி எடுத்து பச்சி பார்த்துருப்பீங்க. இன்னும் என்ன வேலைலாம் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க.
நான் எங்க போறேன், யார் கூட பேசுறேன், என்ன வேலை பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நீங்க என்ன வேக பாட்டுனீங்களா? ஸ்பை வேலை பார்க்குறீங்களா நீங்க? நான் மனசில் ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா? யார் 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 நீங்க அமிச்சு ஸ்பை? என்ன சொன்னாப்ல உங்ககிட்ட? நான் யாரை பார்க்குறேன்னா, யார்கிட்ட பேசுறேன்னா, யாரை லவ் பண்றான், நான் என்ன சொன்ன, என்ன சொன்ன, சொல்ல என்ன சொன்னாப்ல? ஹலோ ஹலோ, ஏன் இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்னங்க என்ன பத்தியே நீங்க ஸ்பை வேலை பாட்டுக்கிறீங்க, நான் லவ் பண்ணா நீங்க என்னன்டே கேக்குறீங்க? எப்படி கேட்கலாம் நீங்க? ஐயோ, நான் எந்த ஸ்பை வேலையும் பண்ணலங்க. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? உங்க லைஃப்ல உங்களுக்கு யார் மேலயாவது லவ் வந்திருக்கான்னு சாதாரணமா தாங்க கேட்டேன். மத்தபடி இப்ப நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு நான் கேட்கவே இல்லையே. முதல்ல நான் உங்க போனை பார்க்கவே இல்லை, அதை எடுக்கவும் இல்லை. போதுமா? வழக்கம் போல நம்ம ஓவர் ஆக்டிங் பண்ணி நாமளே மாட்டிக்கிட்டோமா? ஓ வரா பண்ணுங்கடா நீ. சி அடிக்கி வாசி. உங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதான் சின்ன வயசுல நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா, இல்ல டீனேஜ்ல உங்களுக்கு யார் மேலயாவது லவ் வந்திருக்கான்னு கேட்டேன். அதுக்கு போய் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க. யப்பா நல்ல வேலை நானே மல்லிகா பேர் சொல்லி மாட்டிக்காம வந்தேனே. சமாளி. ஹலோ, நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே. சரி, இது உங்க பர்சனல் மேட்டர் தான், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் உங்க பழைய காதலை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட சொல்றதுன்னா சொல்லலாம், இல்லாட்டி வேண்டாம். நாகராஜா, உன்னோட 1947 லவ் ஸ்டோரியை கேட்குறாங்களே, என்ன பண்றது? இதான் நல்ல சமயம். மல்லிகாவை ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ற மாதிரி ஒரு கற்பனை கதையை நம்ம விடலாம். இந்த கப்சா ஃபியூச்சர் நம்ம யூஸ் ஆகும். இவ்ளோ யோசிக்கிறத பார்த்தா சீரியஸா யாராவது லவ் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதான் இவ்ளோ ஃபீல் பண்றாரு. வேதாஜி, ம், எஸ் நான் லவ் பண்ணேன். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு காதல் இருக்கிற மாதிரி எட்டோட வாழ்க்கையிலும் குட்டியா சின்னதா ஒரு அழகான காதல் கதை இருந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ஒரு சின்ன பையன், 10வது பச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நானும் அவளும் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போவோம். அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? பாக்குறதுக்கு அவ யாரு மாதிரின்னு சொல்றது, இந்த டிவி ஆர்டிஸ்ட் சீரியல்லாம் வருவாங்கல்ல, நீலிமா ராணி, ஆமா, அவங்கள மாதிரியே நீண்ட மூக்கு, ஓரளவுக்கு அந்த புத்தர் சிலையே பெண் வடிவில் வந்தா எப்படி இருக்கும் அப்படி. ஆமா ஆமா, பாத்திருக்கேன். அப்படி இருப்பா. சரி, கண்ணுக்கு மைய வச்சுக்கினே ரெட்ட ஜடைய போட்டுக்கினே அப்படின்னு கலக்குன்னு சிரிச்சுன்னு வருவோம் பாருங்களோ.